அனைவருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்மார்ட் டிசைடர் இண்டிகேட்டர் வருகிற 9ஆம் தேதி லான்ச் ஆகுங்க. அதுக்கான எப்படி அதை பயன்படுத்தணும் என்னங்கிறது எல்லாமே அதுக்கு முன்னாடியே ஒரு செஷன் வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் ரினியூவல் பண்ணி அதை வாங்கிக்கிட்டா போதுமானது. ஏதாவது டவுட்னா அதை பற்றி மெசேஜ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சேனலுடைய ஸ்லோகன் மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 26,100 புட்டு 48 rupees சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த 48ல சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஃபால் ஆகும். அந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு ரெசிஸ்டன்ஸாக மாறிடுனா மார்க்கெட் அப் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பாருங்க, 48 தான் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். காலையிலேயே அது 48 உடைச்சிருச்சு. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? கண்டிப்பாக அப்செட். ஆனா நம்மளால போய் நம்ம ட்ரேடை எப்போ எடுக்கணும், எந்த டைமுக்கு எடுக்கணும், அதுதான் அங்க முக்கியம், ரொம்ப முக்கியம். நாம எடுத்த ட்ரேட் எல்லாமே பர்ஃபெக்டா நம்ம பிளேஸ்க்கு வரும்போது நமக்கு என்ட்ரி கொடுக்காம அது போயிருக்காது. அதுதான் நம்ம மேக்ஸ். இதை நம்ம எப்போ போட்டோம்? மார்க்கெட்டு 8 மணிக்கே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? மார்க்கெட் 9 தான் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகுது. அப்போ இதை எதை வச்சு ட்ரேட் போட்டிருக்கோம் வேல்யூ அப்படிங்கிறது சிந்திங்க. இன்வெர்டில் மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கலாம், மாறி இருக்கலாம், பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கலாம், ஏதோ ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஆனால் இது நமக்கு தெரியுமா? லைவ்ல என்ன வேணால் மாறல. மேக்ஸ் என்றைக்குமே மாறாது. எனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதே தான் உங்களுக்கும் ஆன்சர் வரும். மேக்ஸ் அப்போ மேக்ஸ் சார்ந்து உங்கள் பகுதியிலையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தா போய் கற்றுக்கோங்க. இல்லையா தெரியாமல் இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பி என்றைக்கும் ட்ரேட் பண்ணாது. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறதை சேர்த்து தான் சொல்கிறேன். மார்க்கெட்டுங்கிறது ஃபுல்லி மேக்ஸுங்க. தயவு செய்து அதை சார்ந்த இந்த வீடியோவை நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக தான். மார்க்கெட்ல இன்னைக்கு காலையிலே நம்ம ரூல் படி கால் சைடு மட்டும் தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். கால் சைடு மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். அந்த ரூல் காலையில அப்ளை ஆயிடுச்சு. புட்டை பத்தி யோசிக்க கூடாது. என்ட்ரி கிடைச்சாலும் யோசிக்க கூடாது. அதுதான் மார்க்கெட் காலையில. அப்ப எவ்ரி சப்போர்ட்ஸ் காலை பை பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லா சைக்கிளுமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சைக்கிள் மட்டும் இல்லைங்க, நம்மளால எல்லா சைக்கிளையும் நம்ம கொடுக்க முடியும். எல்லா சைக்கிளும் எங்க வந்தா எந்த சைக்கிள் எப்போ சூஸ் பண்ணி அந்த சைக்கிள் எந்த பிரைஸ்ல வாங்கணும், அந்த விலையில மட்டும் தான் வாங்கணும். சேஸ் பண்ணி வாங்குறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்போ மார்க்கெட் இன்னைக்கு கண்டிப்பா இவர் 48 கீழே இருக்கிறதுனால உடைச்சதுனால, சப்போர்ட்டை உடைச்சதுனால ரெசிஸ்டன்ஸா மாறிட்டாரு. மார்க்கெட் ஆஃப் ஆயிருக்கும். நான் மார்க்கெட்டை பார்க்கவே தேவையில்லை. அப்போ மார்க்கெட்டை சிந்திங்க, யோசிச்சு படிச்சு அதை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்வளம்.